வணக்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக சில உண்மையான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மறுபிறவி, கர்மா மற்றும் சனாதனா இவை மூன்றும் தவறான படிப்பினைகள், தவறான நம்பிக்கைகள், தவறான புரிதல்கள் என்ற கூறுவதற்கான காரணங்களை இங்கே விளக்கி கூற விரும்புகின்றேன். கர்மா என்பது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்த அனைத்து செயல்களுக்கும் கிடைக்கக்கூடிய கைமாறாகும். அது அவனுடைய மறுபிறவியை பாதிக்கும். மறுபிறவி என்பது ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்த பிறகு அவன் வாழ்ந்த பொழுது செய்த நன்மை அல்லது தீமை செயல்களுக்கு ஏற்றாற்போல் வரக்கூடிய மறுபிறப்பு ஆகும். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த இரண்டும் தவறானது என்பதற்கான நான் கொடுக்கும் சில உதாரணங்களை சிந்தித்து பாருங்கள், அல்லது காரணங்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் இறந்தவுடன் அவன் வேறு ஒரு பிறவி எடுக்கின்றான். அந்த பிறவியில் அவன் ஒரு மிருகமாகவோ அல்லது பறவையாகவோ அல்லது சிறிய பூச்சியாக கூட பிறக்கலாம். அப்படி என்றால் மறுபிறவியில் புழுவாகவோ பூச்சியாகவோ மிருகமாகவோ பிறந்தால் அவனுடைய ஆன்மா எங்கே செல்லும்? அல்லது அவனுடைய ஆன்மா அந்த புழு பூச்சி மிருகங்களிலும் உடலிலும் இருக்குமா? தங்கி இருக்குமா? இருக்கும் என்றால் மிருகங்களுக்கும் ஆன்மா உண்டு என்ற கருத்து வருகின்றது. இது தவறானது. ஏனென்றால் மனிதனுக்கு மட்டுமே ஆன்மா என்பது உண்டு. மிருகங்களுக்கு உடலும் உயிரும் மட்டுமே உண்டு. ஆனால் அதற்கு ஆன்மா இல்லை. அப்படியானால் இறந்த மனிதனின் ஆன்மா எங்கே செல்லும்? எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் இருக்குமா? இதற்கான சரியான விளக்கம் எங்கும் கொடுக்கப்படவில்லை. இதை பற்றிய யாராவது விளக்கம் கொடுக்க விரும்பினால் தாராளமாக கொடுக்கலாம். அதை நான் வரவேற்கின்றேன். மேலும் ஒருவருடைய உயிர் ஏற்கனவே வேறொரு உடலின் வடிவில் மறுபிறவி எடுத்திருந்தால் மாந்திரிக பூஜை செய்து இறந்தவரை அழைக்கும் பொழுது அந்த உயிர் அங்கே வருவது எப்படி? அது மட்டுமன்றி மறுபிறவி எடுத்த அந்த உயிரினத்தின் நிலைமை என்னவாகும்? ஒன்று, அது உடனே இறந்துவிட வேண்டும், அல்லது உயிர் இன்றி சில காலம் வாழ வேண்டும். இந்த இரண்டுமே தவறானது என்பதை நீங்களே அறிவீர்கள். மேலும் பிரிந்து சென்ற உயிரானது மீண்டுமாக எவ்வாறு உடலில் புகுந்து அதற்கு உயிர் கொடுக்க முடியும்? எனவே கர்மா என்பது ஒரு தவறான கண்ணோட்டம். அடுத்து, மறுபிறவி ஏன் தவறானது என்பதற்கான மேலும் ஒரு காரணம் கொடுக்கின்றேன். இதை புரிந்து கொள்ள நான் சொல்லும் வகையில் சிந்தித்து பாருங்கள். ஒருவன் சில காலம் வாழ்ந்து இறக்கின்றான். இறந்த பிறகு முந்தைய பிறவியில் ஏதோ ஒரு உயிரினமாக அவன் இருந்திருப்பான். இந்த முந்தைய பிறவிக்கு முந்தைய பிறவி என்று பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவன் முதல் முறையாக எடுத்த பிறவி வரும். மறுபிறப்பு நம்பிக்கையின்படி ஒருவர் மறுபிறவி எடுப்பதற்கான காரணம் அவன் ஒரு பிறவியில் செய்த நன்மை அல்லது தீமையான செயலுக்காக என்றால், அந்த முதல் பிறவிக்கு முன்பாக அவன் செய்த தவறு என்ன? இதற்கு யாராவது தக்க பதில் அளிக்க முடியுமா? எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது மறுபிறவி என்பது ஒரு தவறான மூட நம்பிக்கை என்பது விளங்கும். எனவே மறுபிறவி மற்றும் கர்மா என்ற ஒரு கூற்றும் தவறானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அறியாமையால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கையாகும். அடுத்து, சனாதனா தவறானது என்பதற்கான காரணங்கள். இந்த கருத்தின்படி மனிதர்கள் பிரம்மனுடைய தலையில் இருந்தோ, மார்பு பகுதியில் இருந்தோ, வயிற்று பகுதியில் இருந்தோ அல்லது கால் பகுதியில் இருந்தோ பிறக்கின்றனர். எனக்கு ஒரு சந்தேகம். பிறந்தவர்கள் அனைவரும் பிரம்மனுடைய உடலில் இருந்துதானே பிறந்திருக்கின்றார்கள்.
அப்படி இருக்கும் பொழுது பிரம்மனுடைய தலையில் இருந்து பிறந்தவர்கள் மேலானவர்கள் என்றும் கால் பகுதியில் இருந்து பிறந்தவர்கள் மதிப்பு குறைவானவர்கள் என்றும் எப்படி பிரிக்க முடியும்? மேலும் பிரம்மா எப்பொழுது தன்னை 4 பகுதிகளாக பிரித்து கொண்டு தன்னுடைய தலைப்பகுதி சிறப்பானது என்றும் மேன்மையானது என்றும், அதற்கு அடுத்து மார்பு பகுதி மேன்மையானது என்றும், அதற்கு அடுத்த பகுதி வயிற்று பகுதி மேன்மை என்றும், இறுதியாக கால் பகுதி கீழானது என்றும் கூறினார் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் ஒரு தெய்வத்தின் உடலின் ஒரு பகுதி மேன்மையானதாகவும் மற்ற பகுதி அதைவிட கீழானதாகவும் இருக்க முடியும்? இந்த கருத்து எனக்கு புரியவில்லை. தயவு செய்து யாராவது விளக்கி சொல்லுங்கள், நன்றாக இருக்கும். அப்படி இருந்தால் அது தெய்வமாக இருக்க முடியாது அல்லவா? எனவே பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தவர்களும் அல்லது காலில் இருந்து பிறந்தவர்கள் என்று கூறப்படும் சூத்திரர்களும் பிரம்மனின் உடல் பகுதியில் இருந்துதானே பிறந்திருக்கின்றார்கள். இந்த வகையில் அனைவரும் சமம் தானே. எனவே சனாதனம் என்பது ஒரு தவறான கண்ணோட்டம். ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை அடக்கி ஆள்வதற்காக கூறப்பட்ட பொய்யான கருத்து. பிரம்மனுக்கு உண்மையிலேயே மனிதர்களைப் போல உடல் இருக்கின்றதோ? தன்னுடைய 4 பகுதிகளாக பிரித்து கொள்வதற்கு இப்படி கேட்டால் அது அல்லது அதை தவறு என்று சுட்டிக்காட்டினால் எதற்கு இதை வெறுப்பு பேச்சு என்று கூறுகின்றீர்கள்? சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். சிந்திக்கும் பொழுது இத்தகைய தவறுகள் ஏற்படாது. புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பிரம்மன் ஒரு தெய்வம் என்றால் அவருடைய முழு உடலும் எல்லா பகுதிகளும் சமமானவை. அதில் ஒன்று மேலானது மற்றது கீழானது என்பது தவறு. எனவே பிரம்மனின் தலை பகுதியில் இருந்து பிறந்தவர்களும் கால் பகுதியில் இருந்து பிறந்தவர்களும் சமமே. அடுத்ததாக ஒன்று கேட்க விரும்புகின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக மேல் ஜாதியை சேர்ந்த ஒருவர் கீழ் ஜாதியை சேர்ந்த ஒருவரின் மீது சிறுநீர் கழித்தார். என்னுடைய கேள்வி இதுவே, சிறுநீர் ஆனது எங்கிருந்து வந்தது? பிரம்மனுடைய தலையில் இருந்து தானே. அது எங்கே வழிந்தோடியது? பிரம்மனுடைய கால் பகுதியில் தானே. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். எனவே கர்மா, மறுபிறவி மற்றும் சனாதனா ஆகிய 3மே தவறானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மைக்கு புறமானது, கற்பனையில் எழுந்தது சில கருத்துகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுக்கு பிரம்மனிலிருந்து உடலும் உயிரும் ஆன்மாவும் வருகின்றது. இது எல்லோருக்கும் ஒன்றுதானே. அவன் தலைப்பகுதியில் இருந்து வந்திருந்தால் என்ன, மற்ற பகுதியில் இருந்து வந்திருந்தால் என்ன? இந்த 3ம் அனைவருக்கும் பொதுவானது தானே. இது அனைவருக்கும் பிரம்மனிடம் இருந்து வந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒருவன் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்று கூற முடியும்? பிரம்மன் தலையிலிருந்து வருபவர்களுக்கு என்று தனியாக ஒரு உடலையும் தனியாக உயிரையும் வைத்திருக்கின்றாரா? அல்லது கால் பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு சூத்திரர்களுக்கு தனியான உடலும் தனியாக ஆன்மாவும் தனியாக உயிரும் வைத்திருக்கின்றாரா? இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது அனைவருக்கும் அதே உடல், ஒரே ரத்தம் தானே, ஒரே ஆன்மா தானே, ஒரே உயிர் தானே. அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் காண முடியும்? எவ்வாறு வித்தியாசம் உள்ளது என்று நம்பினால் அதன் பொருள் பிரம்மனின் உடலில் இருக்கின்றதே தவிர மனிதர்களும் இல்லை. ஏனென்றால் பிரம்மனுடைய தலைப்பகுதி மேலானது, கால் பகுதி கீழானது என்றால் அது பிரம்மனுடைய உடலில் உள்ள தவறு, மனிதர்களிடம் இல்லை. எனவே இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தவறு என்பதை சுட்டி காட்டப்பட வேண்டும். சிந்தியுங்கள், சரியானதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உண்மையானதை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறை திருத்திக் கொள்ளுங்கள், மூட நம்பிக்கையை விட்டு விலகுங்கள். இதை வெறுப்பு பேச்சு என்று கூறாதீர்கள். வெறுப்பு பேச்சுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக முன்னாள் தமிழ்நாட்டு ஆளுநர்
திரு ஆர்.எம். ரவி அவர்கள் உண்மைக்கு புறமான சில கருத்துக்களை கூறினார். உதாரணமாக ஜி.யு. போப் மற்றும் காட்வெல் ஆகியவர்கள் படிக்காதவர்கள் மற்றும் வெறும் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக மட்டுமே வந்தவர்கள் என்று கூறினார். இது உண்மைக்கு புறமானது. இதைத்தான் நான் வெறுப்பு பேச்சு என்கின்றேன். உண்மைக்கு புறமாக கூறப்படும் எந்த ஒரு செய்தியும் வெறுப்பு பேச்சாகும். உண்மையின் அடிப்படையில் சொல்லப்படும் எந்த ஒரு செய்தியும் வெறுப்பு பேச்சு அல்ல. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு கொள்ளுங்கள். எனவே வெறுப்பு பேச்சு என்பதற்கு நான் திரு ஆர்.எம். ரவி அவர்களை ஒரு உதாரணமாக கொடுக்கின்றேன். அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தினாலும் பதவியின் மூலமாக கிடைக்கப்பெறும் பாதுகாப்பினாலும் எதிர்க்கப்படாமல் இருக்கின்றார். மேலும் ஒரு கல்லூரி விழாவில் ஜெய் ஸ்ரீராம் என்று கூற மாணவர்களை கேட்டுக்கொண்டார். இது தேவையற்றது. ராமர் ஒரு புனிதமான தெய்வம் என்பதை முடிந்தால் அவர் நிரூபிக்கட்டும். ராமர் ஒரு தூய்மை அற்றவர் என்பதை நான் நிரூபிக்கின்றேன். சனாதனத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை சில சிந்தனையாளர்கள் அரசியல் தலைவர்கள் சுட்டிக்காட்டிய பொழுது அவர்களுக்கு எதிரான பல சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள், நீதித்துறையை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த செயல் பகுத்தறிவு வளர விடாமல் தடுக்கின்றது. இந்த காணொளியில் கூறப்பட்டுள்ள உண்மைகளை உள்வாங்கி கொண்டு சிந்தித்து நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டுமாக நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.